இதயத்தில் ஏற்ற இறை குலமே வருக, இறை குலமே வருக. இறையன்பில் திளைத்து வீரரன்பில் நிலைக்க விளங்கிடவே வருக, விளங்கிடவே எழுக. இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்ற இறை குலமே வருக, இறை குலமே வருக. அன்பினில் நிலைப்பதும் மரப்பணி புரிவதும் அன்பனம் சிறப்பாகும். அடுத்தவர் நலனிலும் அகிலத்தின் உயிரிலும் அக்கரணை பொறுப்பாகும். இதனையே உணர்த்திடும் இறை பணியில் இதயத்தால் பங்கேற்று பணியாவோம். இனி நம் வாழ்வாழ் திருப்பணியாவோம். இறையன்பில் நிலைத்து பிறர் அன்பில் நிலைக்க விளங்கிடவே வருக, விளங்கிடவே எழுக. இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்ற இறை குலமே எழுக, இறை குலமே வருக. இன்றைய திருப்பலியானது எலிசபெத் ஜார்ஜ் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும் திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும் ரோஸ் பால்ராஜ் கண் அறுவை சிகிச்சை நல்ல முறையிலே நடைபெற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடும் திருமதி எஸ் ஜெசந்தா மேரி அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து இறைவன் அவருடையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதிக்க வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை மிக சிறப்பாக திரு அவையானது கொண்டாடுகின்றது. இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளிலே திருமுழுக்கு யோவானை போல நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய பிறப்பால் பெருமை அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வால், நம்முடைய பணி வாழ்வால் இந்த பிறப்புக்கு அர்த்தம் கொடுக்க நாம் முயற்சிப்போம். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இயேசுவை பிறருக்கு அறிமுகப்படுத்த, இயேசுவை பிறருக்கு சுட்டி காட்ட, இதோ ஆண்டவரின் ஆட்டுக்குட்டி, இவனே இறைவனின் செம்மறி என்று இயேசுவை அடையாளப்படுத்தியது போல கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவருக்கு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற, இயேசுவை மற்றவருக்கு எடுத்து செல்கிற, சான்று பகிர்கிற பிள்ளைகளாக நாம் வாழ இந்த நாளிலே இந்த திருப்பல் நம் பக்தியோடு ஜெபிப்போம். திருப்பலிலே தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகிய எங்களுக்கு உள்ள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள்.
1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்கள் இனங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாக்கும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியால் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனாற்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 139. பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்து இருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஏனெனில் என் உள்ள உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதியில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 22 முதல் 26 முடிய. அந்நாட்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்திற்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தன் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போரில் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 57 முதல் 66 மற்றும் 80வது வசனம். எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தையை விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தை பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவளை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இந்த குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் ஏற்படைந்தார்கள். அப்பொழுதே அவருடைய வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். எனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் மை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, இன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை மிக சிறப்பாக
கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே திருமுழுக்கு யோவானுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இவருடைய பேர் நாம விழாவை கொண்டாடக்கூடிய சபைகள் நபர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணிலே பிறக்கிற பொழுது கொண்டு வரக்கூடிய நற்செய்தி, இறைவன் இந்த உலகத்தை அன்பு செய்கிறார், இறைவன் இந்த உலகத்தை நேசிக்கிறார் என்பதுதான். எல்லா குழந்தைகளுமே இறைவனின் புதுமைகள் தான் என்றாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள், திருமுழுக்கு யோவான் என்று 3 நபர்களுடைய பிறப்பு விழா மட்டுமே திரு அவையிலே கொண்டாடப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? திரு அவையிலே பொதுவாக ஒரு புனிதனுடைய விண்ணக பிறப்பு, மண்ணகத்தில் இறப்பைத்தான் விழாவாக கொண்டாடுவது வழக்கம். ஆனால் திரு அவை வரலாற்றிலே 3 நபருக்கு மட்டுமே பிறப்பு விழாவும் இறப்பு விழாவும் விழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு விழா நமக்கு தெரியும், டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி. அதுபோல் இறப்பை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாவுடைய பிறப்பு எப்போது? செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. அவங்க அவருடைய விண்ணேற்ற அந்த விழாவை எப்போது கொண்டாடுகிறோம்? ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி. அதே போல் அவருடைய தலை துண்டிக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதியை நாம் கொண்டாடுகின்றோம். இவைகளை மட்டும்தான் திரு அவையிலே விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். அப்படி என்றால் திரு அவையிலே இவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, நாம் பார்க்கின்றோம் திருமுழுக்கு யோவானை பற்றி இயேசு ஆண்டவரை இவ்வாறு சொல்லியிருக்கிறார்: மண்ணுலகில் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர், பெரியவர் யாரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். திருமுழுக்கு யோவானுக்கு ஏன் இத்தகைய சிறப்பு என்று நாம் பார்க்கிற பொழுது, இறைவாக்கினரிலேயே இறுதி இறைவாக்கினர் இவர்தான். அதாவது பழைய ஏற்பாட்டின் கடைசி இறைவாக்கினர் என்றும் புதிய ஏற்பாட்டின் முதல் இறைவாக்கினர் என்றும் நாம் அழைக்கின்றோம். இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கின்ற இணைப்பு பாலமாக இருப்பவரும் திருமுழுக்கு யோவான் தான். அதோடு இயேசுவை அவர் சுட்டி காட்டி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று எல்லா இனத்தவருக்கும் இயேசுவை அறிமுகப்படுத்தியவர் திருமுழுக்கு யோவான். அதற்கு பிறகு இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தவர் இவர்தான். அது மட்டுமல்ல, நீதிக்கும் உண்மைக்கும் சான்று பகர்ந்தவர். அவர் தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே இயேசுவின் ஆசினை பெற்றவர். அது மட்டுமில்லாமல் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் என்று நாம் திருமுழுக்கு யோவானின் தாயை பற்றி நாம் வாசிக்கிறோம். எனவே திரு அவை இவருக்கு ஒரு சிறந்த ஒரு இடத்தை கொடுக்கிறது. இவருடைய பிறப்பு சிறப்பு பெற்றது என்பது உண்மை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் இதைத்தான் வாசிக்க கேட்டோம். அந்த குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது என்று சொல்கின்றார். அதோடு கூட எல்லா மக்களும் இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று வியந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புமே சிறப்பு மிக்கது தான். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் சிறப்பு மிக்கதாக இருந்தது. இதைத்தான் இன்றைய திருப்பாடலை நாம் வாசிக்கின்றோம், பாடினோம். தாவீது அரசர் சங்கீதம் திருப்பாடல் 139:14 வியத்தகு முறையில் என்னை படைத்தார், வியத்தகு முறையில் என்னை படைத்தோ நான் உமக்கு நன்றி சொல்வேன். என்னை வியத்தகு முறையில் என்னை படைத்திருக்க, அதனால் நான் உமக்கு நன்றி சொல்வேன். என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவிலே உரு தந்தவரும் நீரே என்று சொல்லி, அதோடு மட்டுமில்லாமல் என்னுடைய எலும்பு மறைவானது அன்று. ஆக எல்லாருடைய பிறப்புமே இந்த உலகத்திலே வியப்பு மிக்கதாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் வாழ்கிற இந்த விஞ்ஞான உலகளை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தன்மை இருக்கிறார். இந்த உலகத்தில் கடவுள் எத்தனையோ பல கோடி மக்களை படைத்திருக்கின்றார். ஒரு மனுஷரை இன்னொரு மனுஷரும் சேம்னு நாம் சொல்ல முடியுமா? ஒரே மாதிரி இருக்காங்க சொல்ல முடியுமா? ஒருவருடைய கைரேகை இன்னொருடைய கைரேகையோட சேர்ந்து ஒத்துப்போகிறதுன்னு சொல்ல முடியுமா? ஒருவருடைய
கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ரேகைகள் இன்னொருடைய கண்ணில் இருக்கக்கூடிய ரேகையோடு ஒத்துப்போகிறது நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒத்துப்போகிறது என்று கண்டிப்பாக நம்மால் சொல்லவே முடியாது. மனிதன் என்ன விரும்பினாலும் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அப்படி மனிதன் வீம்பு பிடித்து மாற்ற நினைத்தான் என்றால் என்ன நடக்கும் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். நோயினால் மறைந்து போவான், மடிந்து போவான். இன்றைய காலகட்டத்திலே நடிகர் நடிகைகள், இன்றைய வாலிப பிள்ளைகள், இளைஞர்கள் என்ன அவனமாக இருக்குன்னு அவ்வளோமா இருக்குன்னு சொல்லிட்டு உடலை மாற்றுவதற்காக பல முயற்சிகளை எடுக்கிறார்கள். அன்புக்குள்ளே நாம் எல்லோருமே கடவுளுடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நமது படைப்பை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். கடவுள் நம்மை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் என்றால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக. அவளைப் போல அவனை போல இல்லை என்று ஒப்பிட்டு பார்த்து வாழ்ந்தோம் என்றால் நாம் வாழ்கிற வாழ்வு கடவுளுக்கு எதிரான ஒரு வாழ்வு. அதுபோல இரண்டைய உருவத்தை திருத்தி கொள்ள வேண்டும் என்று அகங்காரத்தோடு வாழ்ந்தோம் என்றால் நாம் கடவுளுடைய சாபத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே என்னை கடவுள் இவ்வாறு படைத்திருக்கிறார் என்பதை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இதைத்தான் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்விலே தான் பெற்ற அந்த வாழ்வை அற்புதமாக வாழ்ந்து தன்னை படைத்த கடவுளுக்கு சான்று பகிர்ந்து ஆண்டவர் எதற்காக தன்னை இந்த உலகத்திலே படைக்க வைத்தாரோ அந்த குறிக்கோளை நிறைவேற்றுபவராக இருப்பதை நான் பார்க்க. எனவேதான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அவர் வளர வேண்டும், நான் புரிய வேண்டும் என்று சொல்லி தன்னையே அவர் தாழ்த்தி ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகின்றார். நாமும் இந்த நாளிலே அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்வை நினைத்து கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாழ்வை நினைத்து மகிழ்ந்து கடவுளுடைய செல்வாக்கு என் வழியாக வளர வேண்டும், அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நாம் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குள்ளே பிறப்பின் அடிப்படையில் யாருக்குமே பெருமை கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் யாருக்கும் பெருமை இல்லை. இவர் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர், இவர் ராஜா குடும்பத்தில் பிறந்தவர், இவர் அந்த குடும்பத்தில் பிறந்தவர், அதனால் அவருக்கு ஒரு மனிதருக்கு பெருமை கிடையாது. பிறப்பு அவர் வாழ்வதிலே அர்த்தம் பெறுகிறது. இந்த பிறப்பு எப்போது அர்த்தம் பெறுகிறது? இந்த பிறப்பை நாம் வாழுகிற பொழுது அர்த்தம் பெறுகிறது. பிறந்ததால் அல்ல, பிறப்பை வாழ்ந்ததால் நாம் பெருமை அடைகிறோம். ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்வை புரட்டுகிற பொழுது, அன்னை மரியாவின் வாழ்க்கையை புரட்டுகிற பொழுது, அல்லது திருமுழுக்கு யோவானின் வாழ்வை புரட்டுகிற பொழுது பிறந்ததால் அல்ல, மாறாக அவருடைய வாழ்வால் அவர்கள் பெருமை அடைந்தார்கள். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வை நான் பார்க்கிற பொழுது ஒரு சில மிக முக்கியமான குணநலங்களை இந்த நாளில் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். விவிலிய பின்னணியிலே லூகாஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அவர்கள் இருவரும் கடவுளினுடைய பார்வையிலே நேர்மையானவர்களாக விளங்கினார்கள், ஆண்டவருடைய கட்டளைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கடைபிடித்து வந்தார்கள், குற்றமற்றவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் என்று சக்கரியா எலிசபெத் அம்மாள் அந்த தம்பதிகளை பற்றி நான் வாசிக்கின்றோம். சக்கரியா எலிசபெத் அம்மாள் இந்த தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? பொறுமையோடு காத்திருந்தார்கள். ஆக திருமுழுக்கு யோவானின் பிறப்பு என்பது இறைவனுடைய திட்டத்திற்கு ஒத்துப்போன ஒன்று. அவர்கள் அந்த பெற்றோர் பொறுமையோடு காத்திருந்தார்கள். எனவே நம்முடைய வாழ்வில் இறை திட்டத்திற்கு ஒத்து கூட நான் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உடனே கிடைக்கணும், உடனே எனக்கு கிடச்சிடும் அப்படின்னு கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம், இன்றைக்கி நான் கேட்ட உடனே எனக்கு கிடைக்கணும், கிடைக்கலன்னா நம்ம கடவுளை கோவிச்சுக்குவோம். என்ன கடவுளை அப்படி அள்ளி கொடுத்துட்டார் சொல்கிறோம்ல. அன்புக்குரியவர்களே, பொறுமையோடு காத்திருக்க வேண்டாம். இந்த சக்கரியா எலிசபெத் அம்மாளுடைய வாழ்விலே இதைத்தான் நான் பார்க்குறோம், பொறுமையோடு காத்திருத்தல். இரண்டாவதாக தொடர்ந்து ஜெபித்தல். லூகாஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது சக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றினார், தூபம் காட்டும் அந்த உன்னதமான பணியை ஆலயத்திலே அவர் செய்து வந்தார். அன்புக்குள்ளே, இந்த தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற தவிப்பு இருந்தாலும் கூட அவர்கள் ஒருபோதும் மனம் தளர்ந்து போகவில்லை. அவங்க என்ன செய்கிறாங்க? தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்கிறாங்க. நம்முடைய வாழ்வில் கூட நாம் கேட்கக்கூடிய ஜெபங்கள் கிடைக்காத போது நாம் துவண்டு போகிறோம். நமக்கு சக்கரியா எலிசபெத் அம்மாள் இந்த தம்பதிகள் பொறுமையோடு தொடர்ந்து ஜெபித்தார்கள். நாமும் தொடர்ந்து பொறுமையோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். மூன்றாவதாக, தாய் வயிற்றில் இருக்கிற பொழுதே தூய ஆவியை பெற்றவராக இருக்கிறார். லூகாஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் ஆண்டவரின் பார்வையிலே பெரியவராக இருப்பார், திராட்சை மதுவோ ரசமோ அருந்த மாட்டார், தாம் தாய் வயிற்றில் இருக்கும்போதே
தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுவார். ஒருவர் இறைவனின் முழுமையான ஆசிரால் நிரப்பப்பட தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். நாம் பார்க்கின்றோம், திருமுழுக்கு யோவான் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டார். நான்காவதாக, குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. ரெண்டு பேருமே நாம் பார்க்கணும். எலிசபெத் அம்மாள், சக்கரியா, அந்த குடும்பத்துக்கு குழந்தை இல்லை. குழந்தை பாக்கியம், குழந்தை கிடைத்த உடனே அன்னை மரியாள் கருவுற்றுகிறார் என்று தெரிந்த உடனே எங்கே ஓடி போகிறாங்க. வந்து இங்கே ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க. ரெண்டு தாயும் சந்திக்கிறார், ரெண்டு கர்ப்பவதியும் சந்திக்கிறார்கள். மரியா எலிசபெத் அம்மாள் சந்தித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ரெண்டு பேருமே உறவினர்கள் தான். அந்த சந்திப்பின் போது கருவில் இருந்த குழந்தைகள் இரண்டு பேருமே மகிழ்ச்சியால் துள்ளினர். இரண்டு பேருமே கருவிலே சந்தித்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து லூகாஸ் நற்செய்தி 44வது வசனத்திலே, உன் வாழ்த்துணை என் காதில் விழுந்ததும் வயிற்றிலுள்ள குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. 40வது வசனத்திலே, மரியாவின் வாழ்த்தை கேட்டபொழுது வயிற்றிலிருந்த குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக 4வது குண அதிசயம், குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. 5வதாக, நம்முடைய வாழ்விலே அன்புக்கிறவர்களை இலக்கை நோக்கி பயணிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் இலக்கை நோக்கி நடந்தார். என்ன அந்த இலக்கு? எதற்காக நான் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறேன், எதற்காக கடவுள் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறை திட்டத்திற்கு தன்னை முழுவதும் கையளிப்பதும் இயேசு கிறிஸ்துவுக்கு சார்ந்து பகிர்வதுதான் அவருடைய இலக்கு என்பதை புரிந்திருந்தார். அந்த இலக்கை அவர் நிவர்த்தியாக செய்தார் என்று நாம் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். 6வதாக, பிறப்பின் நோக்கத்தை அறிந்தவராக இருக்கின்றார். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கின்றோம், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகத்தின் பாவங்களை போக்கின்றவர். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் நோக்கம் இயேசுவை அடையாளம் காட்டுவதும், மெசியாவின் வருகைக்காக தயார்படுத்துவதும், ஆயத்தப்படுத்துவதும், தூய ஆவியால் ஒருவர் ஆட்கொள்ளப்படுவதற்காக மக்களை இறைவழியில் தயாரிப்பதுதான் இவருடைய நோக்கம். இதை அவர் மிக அழகாக செய்தார். எனவே நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு நோக்கம் இருக்கிறது. த பர்பஸ் ஆஃப் அவர் பர்த் என்று சொல்வார்கள், நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்று சொல்வார்கள். எதற்காக இந்த உலகத்திலே நான் பிறந்திருக்கிறேன், இதை நோக்கி என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நகர வேண்டும். 7வதாக, திறந்த மனம் கொண்டவராக இருந்தார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், எருசலேமில் உள்ள யூதர்களையும் குருக்களையும் மக்களையும் திருமுழுக்கு யோவானிடம் அனுப்பி மக்கள் என்ன கேட்கிறார்கள்? நீதான் வர இருக்கிற மெசியாவோ? அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் நான் அல்ல, நான் மெசியா அல்ல என்று சொல்லி இயேசுவை அவர் முன்னிலைப்படுத்துகின்றார். நம்ம பற்றி யாராவது கொஞ்சம் புகழ்ந்து பேசினா என்ன சொல்லுவோம்? நம்ம பற்றி யாராவது கொஞ்சம் புகழ்ந்து பேசினா நம்ம அறியாமலே ஆமாம் சாமி போடுவோம், தலையாட்டுவோம். இல்லை, நம்ம ஏதோ வானத்தில் தூக்கி விட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே அவர் அப்படி செய்யலை. திருமுழுக்கு யோவான் அவ்வாறு செய்யலை. அவர் என்ன செய்கிறார்? அவர் இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்பதை மிக அழகாக நிவர்த்தியாக அவர் புரிந்து கொண்டு அதை செய்கிறார். 8வதாக, அவர் வாழ்ந்த எளிமையான வாழ்வு. மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரை இறைவாத்திலே, யோவான் ஒட்டக முடி ஆடையை அணிந்திருந்தார், வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் உண்டு வந்தார். He was satisfied with what he had. அவருக்கு என்ன இருந்ததோ அதை வைத்து அவர் சந்தோஷமாக வாழ்ந்தார். வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உணவாக உட்கொண்டார். சாக்கு உடையை உடையாக அணிந்தார். பாலினத்திலே தங்கி வாழ்ந்தார். இருப்பதை வைத்து நிறைவாக வாழ்ந்தார். இன்றைக்கி மனிதர்களாக நாம் சேர்க்கணும் பேராசை இல்லாத நினச்சி நாம் அதை நினச்சி அதிலே நாம் கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கு யோவான் எளிமையான வாழ்வுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். 9வதாக, தாழ்ச்சியின் சிறந்த உதாரணம் திருமுழுக்கு யோவான். மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடிவாரி அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. மனிதராக பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை குறித்து சான்று பகர்கின்றார். ஆக திருமுழுக்கு யோவான் அவருடைய
மிதியடி வாரி அவிழ்க்க கூட நாங்கள் தகுதியற்றவன் என்று சொல்வது மூலமாக தாழ்ச்சிக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றார். 10ஆவதாக உண்மைக்கு குரல் கொடுக்கிறவராக துணிவோடு தன்னுடைய உயிரை பொருட்டாக கருதாமல் முற்றுமாக கொடுப்பவராக இருப்பதை நான் பார்க்கிறோம். ஏரோது அரசன் தன்னுடைய சகோதரிய மனைவி ஏரோதியாவை வைத்திருந்த பொழுது அவர் என்ன செய்கிறார்? நேரடியாக சென்று நீ செய்வது தவறு என்று சொல்லுகின்றார். உண்மைக்கு சார்ந்து பகிர்கின்றார். அது மட்டுமல்ல, தவறுகள் நடந்த பொழுது விரியன் பாம்பி குட்டிகளே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று அவர்களை மக்களை மனமாற அழைக்கின்றார். துணிவோடு வீரத்தோடு போதிப்பதை திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய உயிரை கொஞ்சம் கூட பொருட்டாக கருதவில்லை. திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று ஏரோது சொன்ன பொழுது அவர் தானே முன் வந்து தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். ஆக உண்மைக்கு துணிவுக்கு தன்னுடைய உயிரை பொருட்டாக கருதாமல் வாழ்ந்த ஒரு வாழ்வு வாழ்ந்தவர் திருமுழுக்கு யோவான். ஆக இந்த நாளிலே திருமுழுக்கு யோவானுடைய 10 முக்கியமான பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். அன்பார்ந்தவனே, இன்று இந்த புனிதர் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன என்று நான் பார்க்கிற பொழுது, பிறப்பு என்பது வாழ்விலே அர்த்தம் பெறுகிறது. பிறப்பு நம்முடைய வாழ்விலே அர்த்தம் பெறுகிறது. பிறப்பால் ஒரு மனிதன் பெருமை அடைவது கிடையாது. பிறப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வால் அர்த்தம் பெறுகிறது. திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்வால் தாழ்ச்சி, ஏழ்மை, துணிவுமிக்க வீரம் இதோடு இணைந்து உண்மைக்காக குரல் கொடுத்தவராக வாழ்ந்தார். நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே, நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே உண்மைக்காக, நீதிக்காக, தாழ்ச்சியோடு, எளிமையோடு, துணிவு மிக்கவர்களாக நாம் வாழ்கிற பொழுது திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வை நாம் வாழ்கின்றோம். எனவே இந்த நாளிலே இயேசுவை நாம் பிறருக்கு அடையாளப்படுத்தவும், இயேசுவை பிறருக்கு எடுத்து செல்லக்கூடிய மனிதர்களாக நாம் வாழவும், இயேசுவை தெரியாதவர்களுக்கு இயேசுவை சுட்டி காட்டுவர்களாக நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலை நாம் வளரவும், இயேசுவுக்கு ஒரு சார்ந்து பகரக்கூடிய ஒரு வாழ்வு வாழ, பிறப்பிலே அல்ல நம்முடைய வாழ்வால் மற்றவருக்கு ஒரு முன் உதாரணமான ஒரு வாழ்வு வாழ இன்றைய நாளிலே திருமுழுக்கு யோவான் வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகின்றேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். காணிக்கை பாடல்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன் அறிவித்து வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்திற்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்த அருள் பொழிவு செய்தே அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன் அறிவித்து மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கின் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவை அவர் திருமுழுக்காட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றில் மிகுந்தவன் அவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உடைய ஆட்சியை கொண்டாடி ஆர்ப்பரித்து முடிவின்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த நேரம் அபிஷேகத்தின் நேரம். நாம் இருக்கிற இடத்திலே நம்முடைய இரு கரங்களையும் குவித்து நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுப்போம். இந்த உலகத்திலே இறைவன் வாழ்வு என்ற கொடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அற்புதமான வாழ்வு. நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நோக்கம் என்ன? ஒருடைய பிறப்பால் ஒருவருக்கு சிறப்பு வந்து விடாது.
அந்த பிறப்பை, வாழ்வை முழுமையாக அர்த்தமுள்ள வகையிலே நான் வாழ்கிற பொழுது அந்த சிறப்பு வருகிறது. திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்திலே பிறந்தார். அவருடைய வாழ்வால், அவருடைய அர்த்தமுள்ள வாழ்வால், அந்த வாழ்வை சிறப்பாக வாழ்ந்ததால் இயேசுவை பிறருக்கு சுட்டி காட்டியதால், அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும், தன்னை தாழ்த்தியதால் அவருடைய வாழ்வு சிறப்பு பெற்றது. இன்று நம்முடைய வாழ்வில் கடவுள் கொடுத்த அந்த வாழ்வு என்ற கொடையை அர்த்தமுள்ள வகையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? 4 பேருக்கு பயன்படக்கூடிய விதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நான், என்னுடைய குடும்பம், எனக்கு மட்டும்தான் என்ற ஒரு சுயநல போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும். என்னை சார்ந்திருப்பவர்கள் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். என்னுடைய வாழ்வு தாழ்ச்சியை கொண்ட ஒரு வாழ்வாக இருக்கிறதா? எளிய ஒரு வாழ்வு நான் வாழ்கிறோமா? இந்த நாளிலே திருமுழுக்கு யோவானை போல உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகரக்கூடிய வாழ்வு, இயேசுவை பிறருக்கு அடையாளப்படுத்துகிற, இயேசுவை பிறருக்கு சுட்டி காட்டுகிற ஒரு வாழ்வு, தாழ்ச்சி, எளிமை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுளை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை, தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. அவர் வளர வேண்டும், அவர் வளர வேண்டும். இந்த நாளிலே நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். தாழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியர் நாம் கேட்போம். நம்முடைய பிறப்பால், நம்முடைய வாழ்வால், இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோக்கத்தால் இந்த உலகத்தை நாம் அணி செய்வோம். மற்றவர்களோடு ஒப்பிட்டு வாழ்கிற ஒரு வாழ்வு அல்ல, ஆண்டவருக்கு, கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்வு வாழ இந்த நாளில் நான் வாக்குறுதி கொடுப்போம். திருமுழுக்கு யோவானை போல எளிய ஒரு வாழ்வு, பிறப்பை அர்த்தமுள்ள வகையில் வாழுகிற ஒரு வாழ்வு, தாழ்ச்சியான ஒரு வாழ்வு, நேர்மையான ஒரு வாழ்வு ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுப்போம். தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு வாழ்வு ஆண்டவர் நம்மை இன்று தொடட்டும். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தையும் அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி முக்குப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினாலின் உளம் கனியே திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அப்படி தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவர் எங்களுக்கு உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித திருமுழுக்கு யோவான், எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியார், மாதரசி அன்னை, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுள்ளோர் ஆகுமாக. இவ்வளி வேண்டுதலால் நாங்கள் இன்றும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மூட ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்ய முடிய திரு அவை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீ விரும்பியபடி உம் திருமணக்கரை குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறக்கூடிய மக்களை கனிவோடு உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உந்தவளாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உடைய மாட்சியால் என்றும் மனநிறைவு அடையும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். திருமுழுக்கு யோவான் இவரை பற்றி தான் சான்று பகர்ந்தார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவைத்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நம் கடவுளின் இரக்கப் பெருக்கத்தினால் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்தது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருதை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருவிழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவையே தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குமாறாக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.